இப்ப வர பாட்டெல்லாம் லிரிக்ஸ் என்னன்னே புரியாதுங்க. ஏன்னா, அந்த லிரிக்ஸ் தேடி கண்டுபிடிக்கவே ரொம்ப டைம் ஆகும். இதுதான் பாட்டா? இது மியூசிக்ன்னு தானே நெனச்சுட்டு இருந்தோம். பார்த்தா இதுதான் பாட்டாவே இருக்கே! அப்டின்ற மாரிலாம் நெறைய இருக்கு. ஏன்னா, இப்ப நம்ம சிம்பு பாடி கருப்பு படத்துல வந்து அந்த ஆர்ஜே பாலாஜி சூர்யா வச்சு எடுத்தார்ல, அந்த படத்து பாட்டு ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பு பாடுனது. அது அவர் சிம்பு தான் பாடியிருக்காரா? அவரு என்ன பாடுறாருன்னும் தெரியல. அந்த மாரி இருக்கு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் நம்ம அன்பே டயானா அப்டின்ட்டு ஒரு படத்துல பெரம்பூர் கானா அப்படின்ட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் என்ன லிரிக்ஸ்ன்னு ஒண்ணுமே புரியல. அது வந்து நம்ம பாரி இளவழகன் அவர் வந்து இந்த ஜமா படம் மூலியமா பெரிய வெற்றி அடைஞ்சாரு. ஏன்னா அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே நடிச்சு நல்லா பண்ணியிருந்தாரு. இப்பவும் இந்த அன்பே டயானா படத்தை அவரே எழுதி அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே இப்போ நடிக்கிறாரு. ஸோ அவருக்கு இது செகண்ட் மூவின்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு பரத் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தில் வந்த அந்த பெரம்பூர் கானா பாட்டுமே லிரிக்ஸ் ஒன்றுமே புரியல. என்ன தலைவா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. நீங்க கேட்டீங்களா என்ன தெரியல. கேட்கலாம் போய் கேளுங்க. அதுல நம்ம ஹீரோயினி கூட நம்ம இந்த தனுஷ் படத்துல தனுஷ் டைரக்ஷன் பண்ணாருல்ல ஒரு படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அந்த படத்துல நடிச்ச ஒரு ஹீரோயினி தான். அதுல ரம்யா அப்படின்ட்டு ஒரு ஹீரோயினி பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க தான் அதில் ஹீரோயினியா பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டில் ஒரு டான்ஸுமே பயங்கரமாக ஆடி இருக்காங்க. ஸோ எல்லாமே புது ஆளுங்க, நல்ல திறமையானவங்க பண்றாங்க. ஆனா பாட்டு எல்லாமே ஏன் இப்படி வைபுக்காக அலையறாங்கன்னு தெரியல.